ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தை பயன்படுத்தி கருப்பு உளுந்து சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சத்து நிறைஞ்ச இந்த சாதத்தை எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம். முதல்ல ஒரு வானலில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி விதையை நல்லா வறுத்துக்கோங்க. செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இது கூடவே காரத்துக்கு நம்ம 6-7 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. காரம் நிறையா சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு கருப்பு உளுந்து சேர்த்து செய்யும் பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இல்லாதவங்க நார்மல் உருட்டு உளுந்து கூட வெள்ளை உளுந்து கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். கருப்பு உளுந்து ரொம்பவே சத்து நிறைஞ்சதாக இருக்கும். இதையும் நீங்கள் வாசம் வர அளவுக்கு நல்லா செவக்கவும் வறுத்துக்கோங்க. அதே டைமில் இதையும் அது கூடவே எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவையும் நல்ல பொலன்னு ஈரப்பதம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல ஈரம் இருக்கக்கூடாது, நல்ல பொலன்னு ஆயிடணும். அதையும் வறுத்து இது கூடவே எடுத்து ஆறுனதுக்கப்புறம் உப்பும் புளியும் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வேறு ஒரு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு இந்த சாதத்தை கிளறும் பொழுது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட நல்லெண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1 காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிய விடுங்க. இப்போ நான் இந்த பொடியை புளி மட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த சாதத்துக்கு எடுத்தது போக மீதி இட்லி தூளாவும் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்பப்போ சாதத்தில் போட்டு பிசைஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நான் 4-5 பூண்டு பல்லை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நல்ல வாசம் வர அளவுக்கு அது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த உளுந்து பொடியை இதில் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. வதக்கிட்டு இப்போ ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு சாதம், நம்ம வீட்டில் யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற சாதம் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். இப்போ அந்த ஆறுன சாதத்தை இப்போ இதில் சேர்த்து நல்ல கிளறி எடுத்தோம்னா நம்ம கருப்புளுந்து சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். இது ரொம்பவே காரம், புளிப்பு, அந்த உளுந்தோட வாசம், ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து அந்த உளுந்து பொடியை வறுக்கும் பொழுதே வாசம் சூப்பராக இருக்கும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சாதத்தில் விட்டு கலந்து எடுத்தோம்னா அருமையான கருப்புளுந்து சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.